பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் உங்களை பாடி ஆடி வசனம்லாம் சொல்லி மகிழ்வுக்கு வர போகிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க நம்மளை குதூகலமாக்க ஒரு பாட்டு பாடி நம்மளை உற்சாகம் படுத்துவாங்க. பிள்ளைகளை கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாம். Praise hallelujah. ஹலோ, ஹலோ 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 அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya பிள்ளைகளை நம் பாடி உற்சாகப்படுத்தினார்கள். இன்னொரு விஷயம் அவர்களுக்காக கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். ஆண்டவர் நம்ம தூதரிலும் சற்று சிறியவர்களாக ஆக்கியிருக்கிறார். இருந்தாலும் சின்ன மனுஷனுக்குள்ள சிறியவராக நம்ம மனுஷனுக்குள்ள ஆண்டவர் இப்பொழுது வரப்போகிறார். சின்ன மனுஷனுக்குள்ள என்ற பாடலுக்கு நடனமாடி நம்மளை மகிழ்க்க வருகிறார்கள் பிள்ளைகள்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு மதர்ஸ் டே. யாருக்கெல்லாம் தெரியும்? நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போட்டிருப்போம், விஷ் பண்ணியிருப்போம். அதை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக பிள்ளைகள் தாய் உருவாகும் முன்னே பாடல் வந்து பாடி நம்மளை மகிழ்விக்க வராங்க. சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. கரையாமல் காத்து கொண்டி, குறையின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர்,
பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் சூப்பராக பாடினாங்க. இன்னொரு வாட்டி அவங்கள கருங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். அடுத்து வி வெல்கமிங் ஜெசிகா டு சே பைபிள் சாப்டர்ஸ் இன் இங்கிலீஷ். அவங்கள ஆங்கிலத்தில் வரவேற்கிறேன். அவங்க வந்து சாப்டர்ஸ்லாம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. The Testaments of the Holy Bible, the Old Testament, Genesis, Exodus, Leviticus, Numbers, Deuteronomy, Joshua, Judges, Ruth, 1 Samuel, 2 Samuel, 1 Kings, 2 Kings, 1 Chronicles, 2 Chronicles, Ezra, Nehemiah, Esther, Job, Psalms, Proverbs, Ecclesiastes, Song of Solomon, Isaiah, Jeremiah, Lamentations, Ezekiel, Daniel, Hosea, Joel, Amos, Obadiah, Jonah, Micah, Nahum, Habakkuk, Zephaniah, Haggai, Zechariah, Malachi. The New Testament, Matthew, Mark, Luke, John, Acts, Romans, 1 Corinthians, 2 Corinthians, Galatians, Ephesians, Philippians, Corinthians, 1 Thessalonians, 2 Thessalonians, 1 Timothy, 2 Timothy, Titus, Talon, Hebrews, James, 1 Peter, 2 Peter, 1 James, 2 James, 1 John, 2 John, 3 John, Jude, Revelation. Amen. அடுத்து மகன் ஜான் ஃப்ராங்க்லின் இதே பைபிள் சாப்டர்ஸை தமிழில் சொல்வார். ஜெசிகா நல்லா இங்கிலீஷில் சொன்னாங்க. அடுத்த வாட்டி பைபிளில் இருக்க வேர்சஸ்லாம் படித்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அடுத்து ஜான் ஃப்ராங்க்லின் தமிழில் பைபிள் சாப்டர்ஸ் சொல்லுவாங்க, ஆகமங்கள். பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டின் ஆகமங்கள். ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியல், தானியல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், யோனா, மீகா, நாகும், அபக்குக், சபனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. புதிய ஏற்பாடு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலருடைய நடபடிகள், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசேயர், 1 தெசலானிக்கேயர், 2 தெசலானிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலேமோன், 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தின விசேஷம். ஃப்ராங்க்லினுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நம்ம ஒரு டான்ஸ் பார்க்குற போகிறோம். அப்புறம் போகிறவர் போர் இருந்தாலும் ஆண்டவர் நம் நினைவை அறிந்திருக்கிறார். பிள்ளைகள் நம்மளை நடனமாடி மகிழ்விக்க வருகிறார்கள்.
அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். நல்லா நல்லா உங்க கரங்களை தட்டலாம். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து காலூரி பெருகச் செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து காலூரி பெருகச் செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். எழுந்து வந்தார், அகற்றிச் சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அகற்றிச் சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். சூப்பர். ஒரு நாள் ப்ராக்டிஸ்க்கே இவ்வளோ நல்லா ஆடுறாங்க. அடுத்து இன்னொரு நடனம் தான் பார்க்க போகிறோம். பூஸ்ட்டு காம்ப்ளனால எங்களுக்கு பவர் ஸ்ட்ராங்லாம் வரல, தேவ ஆவியினால தான் பவர் ஸ்ட்ராங்லாம் வந்திருக்குன்னு சொல்ல வராங்க. ஓஹோன்னு ஆடி நம்ம நடனம் ஆடி மகிழ்க்க வைக்கிறார்கள். பவராக ஸ்ட்ராங்காக பாடல்.
அதனால பறக்கிறேன். ஆவியின் வல்லமை எனக்குள்ள ஜெபிக்கிறேன், அதனால பறக்கிறேன். ஆவியின் வல்லமை எனக்குள்ள கழுகு போல செட்டை எடுத்து வாழ்க்கையில மேல மேல எழும்புவேன். கழுகு போல செட்டை எடுத்து வாழ்க்கையில மேல மேல எழும்புவேன். பவரா ஸ்ட்ராங்கா மாறிட்டேன், எனக்கு சிறகடிக்கும் ஃபீலிங் வந்தது. பவரா ஸ்ட்ராங்கா மாறிட்டேன், எனக்கு சிறகடிக்கும் ஃபீலிங் வந்தது. அண்ணாந்து பார்க்கிற உயரத்துல எல்லாத்திலும் மேல எழும்புவேன். அண்ணாந்து பார்க்கிற உயரத்துல எல்லாத்திலும் மேல எழும்புவேன். பவரா ஸ்ட்ராங்கா மாறிட்டேன், எனக்கு சிறகடிக்கும் ஃபீலிங் வந்தது. ஓ பவரா ஸ்ட்ராங்கா மாறிட்டேன், எனக்கு சிறகடிக்கும் ஃபீலிங் வந்தது. நாங்களும் உங்க கூட சேர்ந்து பறந்துட்டோம். பிள்ளைகளுக்கு இன்னொரு வாட்டி கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். அடுத்து வசனம் சொல்ல வருகிறார்கள். ஃபஸ்ட்டு ஜெனிஃபர் வந்து வசனம் சொல்லுவாங்க. வசனம் 1 கொரிந்தியர் 1:18 சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. ஏசாயா 43:19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நீதிமொழிகள் 27:1 நாளைய தினத்தை குறித்து நீ பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை அறியோ. 2 கொரிந்தியர் 12:1 என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலும் என் பலன் பூரணமாய் விலகும். மத்தேயு 25:21 கொஞ்சத்திலே நீ உண்மையாயிருந்தால் அநேகரிடத்திலே உன் அதிகாரியாக வைப்பேன். 1 பேதுரு 4:14 நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவானாக இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. யோபு 9:10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். லூக்கா 1:31 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகரியா 4:6 பலவீனத்தினாலும் அல்ல, பராக்கத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். சங்கீதம் 6:9 கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஆமீன். அடுத்து கேத்ரின் அந்த வசனம் சொல்லுவாங்க. எரேமியா 30:17 எரேமியா 30:17 நான் உனக்கு ஆரோக்கிய வரப்பண்ணுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன். லேவியராகமம் 9:6 கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். வெளிப்படுத்த விவேஷம் 3:8 திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென். அடுத்து மில்கி வந்து வசனம் சொல்லுவாங்க. மத்தேயு 5:1-10 அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சிஷ்யர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்
தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனில் புத்திரர் எனப்படுவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சங்கீதம் 91 அதிகாரம் 1-10. உன்னதமானவரின் மறையில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்வேன். அவர் உன்னை வேனுடைய கண்ணிக்கும் பாலாகும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அப்படியே சத்தியம் உனக்கு பரிச்சயம் கேடவும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பருகில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மதுரம் நீ அதை பார்த்து துன்பார்களுக்கு வரும் பலனை காண்பாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேராது, வாதி உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 1 அதிகாரம் 1-6. துன்பார்களுடைய ஆலோசனையில் நடையாமலும் பாதியில் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய்ந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர்கள் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படியோ துன்மார்களுடைய வழியோ அழியும். சங்கீதம் 103 1 என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பஸ்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சுற்றி கர்த்தரை செய்யாமல் எல்லாரும் மறாதே. ஆமென். சபை முடியும் போது கடைசியில் சொல்கிற ஞாபகத்தில் சொல்லிட்டான். அடுத்த வசனம் வந்து ரோஷன் சொல்லுவான். சங்கீதம் 6 அதிகாரம் 5 முதல் 10 வசனங்கள். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இழைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழிவேந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தம் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். என் பகையினர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னாக திரும்பி சடிதிலே வெட்கப்படுவார்கள். சங்கீதம் 1 அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதாக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அழிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். மத்தேயு 22 அதிகாரம் 37, 38, 39 வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. 1 பேதுரு 5 அதிகாரம் 7 வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 யோவான் 1 அதிகாரம் 1 வசனம். ஆதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அடுத்த மகள் ஜெனிலா வந்து வசனம் சொல்லுவாங்க. கரங்களை தட்டி வரவேற்கிறோம். சங்கீதம் 46:7. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார். சங்கீதம் 46:7. தேவன் சேனைகளின் கர்த்தர் நமக்கு சேனைகளின் கர்த்தர் நம்மோடன் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். நன்றி ஜெனிலா.
அடுத்து ஜான் ஃப்ராங்க்லின் வந்து வசனம் சொல்லுவாங்க இல்லையா? சரி, சுரேஷ் என்கிற ஸ்டான்லி வந்து வசனம் சொல்லுவாங்க. சங்கீதம் 23:1-6. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சடைகிறேன். அவர் என்னை புல்லுள்ளடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் வருகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் மித்தும் நீதியின் பாதைகளில் நடத்துகின்றார். நான் மரண எல்லையின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயறேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையில் எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுகின்றீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடிந்த நாட்களால் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 71:6. நான் கர்ப்பத்திலே முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாய் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். சங்கீதம் 71:6. கரங்களை தட்டி மகன் ஆரோனை வரவேற்கான் வசனம் சொல்ல. கண்ணீரோடு வடிக்கிறவன் கம்பீரமா அடுப்பான். சங்கீதம் 103:5. தன் சிறுவையை அறுத்து கொண்டு பின்சாம எனக்கு பாத்திரல. மத்தியம் 10:38. கட்டல் மேப்பரா இருக்கான். சங்கீதம் 23. மானா மதுரை சூப்பர். இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கே சொல்றேன்னா பெரிய காரியம். அடுத்து ட்ராமா 1947 சபை குடும்பங்கள் அவங்க குடும்பத்தை எப்படி ஜெபத்திலும் வசனத்திலும் நடத்துகிறார்கள் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இப்போது 2020 நம்ம சபை அங்கத்தினர்கள் எப்படி அவங்க குடும்பத்தை ஜெபத்திலும் வசனத்திலும் நடத்துகிறார்கள் என்று ட்ராமா மூலியமாக பார்க்கலாம். பாகம் 1 1947. ரெடி குப்பையே வரலையம்மா. நல்லா சுற்றி சுற்றி தருமா. என்னங்க ஆடிக்கிட்டே வரீங்க? மிச்சம் 10 பைசா வீட்டு செலவுக்காச்சும் கொடுக்கலாம் இல்லைங்க? சரி நானே பார்த்துக்கிறேன். வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை. இவர் என்ன 10-5 காசு கொடுக்குறாரு. நான் எப்படி வீட்டை பழப்பேன்? ஸ்தோத்திரம் ஐயா. பாஸ்டருக்கு வேற ஆளே இல்லையா? ஒரு ஜான் இருக்கிறாரு. என்னம்மா புலம்பினே இருக்கீங்க? வீட்டு கஷ்டத்தை சொன்னேன் ஐயா. அதுதான் நாடு விடுதலை ஆயிடுச்சு, அது சந்தோஷம் இல்லையா? நாடு விடுதலை ஆயிடுச்சு, ஆனால் என் வாழ்க்கை விடுதலை ஆலையா? விடுதலை நாயகன் நம்மளோட இருக்கிறாருல்ல,
அவர் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு கேட்பார், அவங்க விடுதலை ஆடுவீங்க. சரிங்க ஐயா. நாங்கள் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறேன், நீங்களும் வீட்டில் ஜெபி. நானும் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. பசங்களா வாங்க உட்காருங்க. நம்ம கர்த்தரை அறிஞ்சிக்கணும், அதுக்கு நம்ம முதல்ல ஜெபம் பண்ணணும். வாங்க ஜெபம் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் வந்துருச்சுன்னா அரிசி பருப்பு எல்லாம் வந்துடும் வீட்டுக்கு. உட்காருங்க உட்காருங்க. இது கர்த்தருடைய வசனம். சங்கீதம் 100 1ஆம் அதிகாரம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஆமென். சரி வாங்க நம்ம தூங்கலாம், நேரம் ஆயிடுச்சு. ஜெபம் பண்ணுங்க. என்ன பண்றீங்க இங்க? குடும்ப ஜெபம் பண்றோம். இதெல்லாம் இங்க பண்ணக்கூடாது. ஏன் இப்படி பண்றீங்க? ஏசப்பா. அல்லேலூயா. என்னை யாரோ அமுக்குன மாதிரியே இருந்தது. என்கிட்டேருந்து யாரோ என் உள்ளத்துலேருந்து ஏதோ எடுத்துட்டாங்க மாதிரி எனக்கு தோணுச்சு. யார் அது? தெரியலங்க. நீங்க வாங்க குடும்ப ஜெபம் பண்ணலாம். சரி. பரலோகத்தில் வாசம் செய்கிற நல்ல பிதாவே, எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் வீட்டுக்காரரை ரட்சித்ததுக்கு நன்றி. இந்த குடிகார வாயில குத்தி அவரை கீழே தள்ளினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நீர் சிறப்பாக கொண்டு வந்தீரே, நன்றி. இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேளும். ஜீவனுடைய எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அட பயங்கரமான ஆள்பாங்க. சூப்பர் மானே. ரைட். வாங்க பசங்களா, ஸ்கூலுக்கு கிளம்பலாம். வாங்க திரும்பி வீட்டுக்கு போகலாம். முட்டி போடுங்க. இப்போ குடும்ப ஜெபம் பண்ணலாம். ஆயிரத்தி 1947 அந்த காலத்தில் கரண்ட்டு எதுவுமே கிடையாது. வீட்டு வேலை செய்வாங்க, பசங்களை வச்சு பார்த்துக்கிறாங்க. 7 மணிக்கெலாம் பசங்க படுத்துடுறாங்க. இப்போ குடும்ப ஜெபம் பண்ணிவிட்டு 7 மணிக்கெலாம் பசங்க படுக்க போகிறாங்க. 7 மணி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு தூங்கலாம், காலைல ஸ்கூலுக்கு போகணும். இப்போது அடுத்த 2ஆம் பாகம் பார்க்க போகிறோம். அது 2020. அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2020 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட குடும்பம் எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அது இப்போ டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். அது மறந்தாச்சு. இதில் பார்த்துக்கலாம். 2020 பாகம் 2. பாகம் 2 இப்பொழுது ஆரம்பிப்பார்கள். என்ன இந்த வாக்கியம் வேலையை செய்ய மாட்டேது? ஹல்லேலூயா. என்ன இந்த வாக்கியம் வேலையே செய்ய மாட்டேது? ஏய் டேவிட், என்னடா ஆடினே வர? இதான் உனக்கு வேண்டிய 1,00,000 ரூபாய்.
1,00,000 அப்போ மிச்ச காசுலாம் யார் தருவா? மிச்ச கிளாஸ் வீட்டு செலவுக்கு 1,00,000 பத்தாது. மிச்ச காசுக்கு நான் ரேசிங் போகணும், கிளப்புக்கு போகணும், நான் போவேன். நீ இஎம்ஐ இருக்கு, லோன் இருக்கு, கார் லோன், வீடு லோன்லாம் இருக்கு. யார் அடைப்பா? நீ தான் அடைக்கணும். நீ தான் குடும்ப தலைவன். அது உன் பிரச்சனை, எனக்கு தெரியாது. காலையில் பார்த்தா இஎம்ஐ காரன், நைட்டு பார்த்தா கடன் கனவு. எவ்வளோப்பா. என்னம்மா புலம்பின்னே இருக்கீங்க? குடும்ப பிரச்சனையை தான் பாஸ்டர் சொல்கிறேன். எங்கே கூட இருக்கவன் காசே தரமாட்டான். வீட்டு செலவு காசே இல்லை. நீங்கள் ஜெபிங்கம்மா, உங்களுக்கு எல்லாமே மாறும். கண்டிப்பாக ஜெபிக்கிறேன் பாஸ்டர். எல்லாம் மாறணும்னு ஆசை தான். வீட்டுக்கு குடும்ப ஜெபம்லாம் நிறைய பண்ணுங்க. சரிங்க பாஸ்டர், நான் வரேன். ஓகே. பசங்களா வாங்க ஜெபம் பண்ணலாம். இது 2020 பசங்க, 1940 பசங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டு. இது 2020 செகண்ட் பார்ட்டு. சரி வாங்க மெசேஜ் போட்டு நம்ம ப்ரேயர் பண்ணலாம். 1947 பைபிள் இருந்தது, 2020 இப்போ மொபைல் இருக்குது. மொபைலில் தான் ஜெபம் பண்ணுறாங்க. மெசேஜ் முடிஞ்சிடுச்சு, வாங்க சாப்பிட்டு தூங்கலாம். சரி வாங்க, காலைல 7 மணி ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம ஜெபம் பண்ணணும். இப்போ நான் 1000 ஸ்தோத்திர பலி போடுறேன், அதை கேட்டு ஜெபம் பண்ணலாம். நைட் ஷிஃப்ட் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு காலையில் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? ஃபேமிலி ப்ரேயர். ஏன் நீங்க இங்க பண்றீங்களா? இது பண்ண கூடாது. ஃபேமிலி ப்ரேயர் ஃபேமிலி தான் பண்ணுவாங்க. சொன்னா கேட்க மாட்டியா? ஐயோ அப்பா ஏந்திருப்பா. அப்பா என்னப்பாச்சு? என்னங்க ஏஞ்சிருங்க. தம்பி, என்கிட்ட இருந்து யாரோ ஏதோ படிச்சுட்டாங்கடா. சரி வாங்கப்பா, நம்ம டெய்லி உட்காந்து ஜெபம் பண்ணலாம். வாங்க. ஏன்டா பண்ணுது? சரிங்க வாங்க ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணு ரோஸ். தாவே சோத்ரம், ஆவியாரே சோத்ரம், ரட்சகரே சோத்ரம், ஆவியாரே சோத்ரம். ஆமென் ஆமென் ஆமென். வாங்க பசங்களா ஸ்கூலுக்கு போகலாம். என்ன ஸ்கூல் பூட்டி இருக்கு? ஓ கொரோனா டைமா? வாங்க வாங்க ஆன்லைன் கிளாஸ். உட்காருங்க உட்காருங்க. சரி ஆன்லைன் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நீங்கள் படிங்க. சரிங்கம்மா. என்னது இது? யூடியூப்ல என்னமோ வீடியோ வந்திருக்கு. சரி பசங்களா நீங்கள் படிங்க. என்னது இது யூடியூப்ல ஏதோ வீடியோலாம் வந்திருக்கு. சரி பார்ப்போம். ஹலோ என்ன பண்ணுறீங்க? ஓ வேலை செய்கிறீங்களா? சரி சரி பாய் பாய் பாய். சரி நான் ப்ரேயர் போட்டு ப்ரேயர் பண்ணுறேன். ப்ரேயர் முடிஞ்சிடுச்சு, போய் பசங்களை பார்க்கலாம். பசங்களா படிச்சிட்டிங்களா? படிச்சிட்டோமா? சரி சரி ஏன் ப்ரேயர் பண்ணலாம். அங்கே நான் ப்ரேயர் வச்சுருக்கேன், அந்த ப்ரேயர் முடிஞ்சோடனே சாப்பிட்டு படுத்துடலாம். ஓகே ஃபோன் வச்சுருங்க போங்க. நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது, கிளம்பிடலாம். இந்தாங்க ஸ்கூல் பேக்கு, இந்தாங்க ஸ்கூல் பேக்கு, எமர்ஜென்சிக்கு ஃபோனு. இந்தாப்பா எமர்ஜென்சிக்கு ஃபோனு, பார்த்துருங்க. பாய். வேன்ல இருக்காங்க போங்க. ஹாய். ஹலோ ஆண்டி. அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. என்ன இந்த பசங்க ஃபோனை பார்த்தே பேசின்னு இருக்கு? என்ன பசங்களா ஸ்கூலில் நல்லா படிச்சிங்களா? நல்லா படித்தோம்மா.
சரி வாங்க ப்ரேயர் பண்ணலாம். இன்னைக்கு மொபைலில் புதுசாக ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நம்ம அதை பார்த்து ப்ரேயர் பண்ணலாம். உங்கள் மனசில் இருக்க எல்லாத்தையும் ப்ரேயரில் சொல்லுங்கள். ப்ரேயர் நடுவில் பைபிள் இல்லை, செல்லு தான் இருக்குது. போல வாங்க போகலாம். ஹல்லேலூயா. எனக்கு கண்ணே தெரிலம்மா. என்னப்பா என்னம்மாச்சு? என்ன கண்ணு தெரியல? நான் அதிக நேரம் ஃபோன் யூஸ் பண்ணால எனக்கு கண்ணே போயிடுச்சம்மா. இப்போ ஏன்டா இப்படி பண்ற? இப்போ என் வாழ்க்கையே போயிடுச்சேம்மா இந்த ஃபோன்னால. நான் என்ன பண்ணுறது? இந்த ஃபோனை இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க. வாங்க ஐ டாக்டர் கிட்ட போகலாம். கர்த்தர்கிட்ட உங்கள் கண்ணை ஒப்படைக்கலாம். முதல்ல சர்ச்சுக்கு போகலாம். வாமா பாஸ்டர், என் பசங்களுக்கு கண்ணு தெரியல பாஸ்டர். என்னாச்சுமா? செல்லு பார்த்துட்டே இருந்தாங்க பாஸ்டர். டெக்னாலஜி வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணாதான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். வாங்க ஏசப்பா, இவங்க 2 பசங்களுக்கும் நீங்கள் தான் கண்ணு எடுத்தீங்க ஏசப்பா. நீங்கள் கண்ணு கொடுங்க ஏசப்பா. அவங்கள தெரிஞ்சவொடனே உங்களுக்காக எழும்பி பிரகாசிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. நாமத்தில் பிதாவே ஆமென். கண்ணு தெரியுதா பசங்களா? தெரியுதுமா? பார்க்க மாட்டோம்மா. இனிமே ஃபோன் பாப்பியாமா? மொபைல் நல்லா யூஸ் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க, கண் தெரியாத போங்க, தடவி தடவி உலகத்தில் வாழுங்க. சொல்லுமா. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் பிள்ளைகளை நம்ம தான் பாதுகாத்து வளர்க்கணும். அவங்களுக்கு என்ன பார்க்கணும், என்ன சொல்லி தரணும், நம்ம தான் சொல்லி தரணும். நம்ம தான் அவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கணும். இப்போ ஸ்கிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி கிளம்ஸியாக இருந்தாலும் நல்லா இருந்தது. பிள்ளைகளுக்காக இன்னொரு வாட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். அடுத்து ஒரு நடனம். இளம் வாலிபர்கள் புது துவக்கம் என்ற பாடலுக்கு நடனம் ஆட வருகிறார்கள். காலையில் கவனிக்கணும். காலையில் என் பேர் என்னை விஷ் பண்ணான், தாதா ஹாப்பி மதர் டே தாதா எனக்கு சொன்னான். இன்றைக்கி அந்த அம்மா தாயை நடித்தது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்காக கரங்களை தட்டலாமா? தகப்பன் வரும்போதெல்லாம் அடி வாங்கி விழுந்தார். அவருக்காக கரங்களை தட்டலாமா? பிள்ளைங்க நல்லா நடித்து கண்ணு போச்சு. இந்த குழந்தை இயேசு சபைன்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஒரு குழந்தை பாஸ்டர் வந்த உடனே கண்ணு வந்துருச்சு. அல்லேலூயா. பிரைஸ். நாமும் மனக்கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய குடும்பத்தில் மிகுந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பார். ஒரு டான்ஸ் அப்பா. எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம்
அழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணுங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதை திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதைய திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமுது போக பண்ணுங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமுது போக பண்ணீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. கிடந்த நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க. நீங்க பாழ கிடந்த நிலங்களை எல்லாம் ஏதேனா மாத்திட்டீங்க. இடிஞ்சு கிடந்த இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உடைந்து போன இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு 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 வாழ வச்சீங்க. ஹலோ, பிரைஸ் லார்ட். அவங்கள ஓவோன்னு வாழ வச்சது யார்? இவர் தாட்டா? அதில் இயேசுன்னு வரலையேடா அந்த பாட்டில். சரி, நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். பேசுங்கம்மா. அடுத்து எல்லா சிறு பிள்ளைகளும் சேர்ந்து ஒரு நடனம் ஆட வருகிறார்கள். பிளஸ் இந்தியா என்ற பாடலுக்கு. அப்படியா? சரி. பாட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணலை. உங்களுக்கு என்ன டான்ஸ் ஸ்டெப்ஸ் வருதோ நீங்கள் ஆடுங்க. ஃப்ரீ ஸ்டைல். இப்போ என்ன வந்திருக்காங்க?
அல்லேலூயா. கவனிக்கலாம். இப்போ பிள்ளைகளுக்கு என்னப்பா? ஆ. ஓ அப்படியா? இப்போ கொடுக்க போகிறீங்களா? சரி, அவங்க கிஃப்ட்டு கொடுக்க போகிறாங்க. நீங்கள் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சரி. சண்டே கிளாஸை அவங்க ப்ரொடக்டிவாக எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் வசனம் படித்து எழுதி அதில் 3 இடங்கள் பிள்ளைகள் பிடிச்சிருக்காங்க. முதல் இடத்தை பிடித்தவர் மில்கி ஷாலேம். பாஸ்டர் அம்மா வந்து பிள்ளைகளுக்கு gift தருவாங்க. சிஸ்டர், நீங்கள் அங்கேயே உட்காருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். பேக் எங்கன்னு கேட்டேன். முதல் பரிசு மில்கி ஷாலேம். இரண்டாம் பரிசு மகன் ஜான் பிராங்க்லின். மூன்றாம் பரிசு மகன் ரோஷன். ஒரு வருடமாக பிள்ளைகள் சண்டே கிளாஸுக்கு வந்து வசனம், கதை, பாட்டெல்லாம் படித்து அவங்க நல்ல பிள்ளைகளாக இருந்திருக்காங்க. அதனால் அவங்க சண்டே கிளாஸ் டீச்சர் அவங்களுக்காக பரிசுகள் வைத்திருக்கிறார்கள். முதல் ஜெனிஃபர். கேத்ரின். அடுத்து மகள் ஜெனீலா. மகள் ஜெனீலா. மகள் ஸ்வீட்டி. ஜெசிகா. மகன் ரோஷன். சுரேஷ்குமார். ஜான் பிராங்க்லின். ஜாய் ஆல்வின். மகன் ஆரோன். ரைஸ் கொடுக்குற முறையே சரியில்லை. அம்மா, நீங்கள் எல்லாம் உட்காந்துங்க கீழே. எல்லாம் கீழே உட்காந்துக்குங்க. இப்போ கூப்பிட்டு கொடுங்க, அழகாக இருக்கும் பாரு. நேரம் நீங்கள் நல்ல நேரம் நில்லுங்கம்மா. அங்கே நில்லுங்க. மூப்பு பிரதரை கூப்பிட்டு கொடுக்க சொல்லுங்க. இப்போ கூப்பிடுமா. சஞ்சனா. மில்கி. சாம் பென்சன். மகன் ஆலன். சஞ்சித். சஞ்சிதா சுஜிதா. சஞ்சித் இல்லையா? பிளஸ்ஸி. உற்சாகப்படுத்தலாம் பிள்ளைகளை, கரங்களை தட்டி. தர்ஷன். தேவா. வர்ஷிகா. ஆனி. ஆனி இல்லை, ஓகே.
பிரைட் ஃப்ராங்க்லின். எல்லாரும் gift வாங்கிட்டீங்களா? யாருக்கு வரல? உங்களோட gift எல்லாம் உங்க கையில வச்சுக்கோங்க. gift வாங்காத குழந்தைங்க இருந்தா முன்னாடி வாங்க. உட்காருங்க. பார்க்கலாம். கிஃப்ட் வச்சுட்டு கீழே உட்காருங்க. இப்போ கிஃப்ட் வச்சுட்டு எல்லாம் கீழே உட்காருங்க. பிள்ளைங்கள் அங்கே இங்கே பாயில் உட்காருங்க. போயிட்டு பாயில் உட்காருங்க. ஓகே. உதய நிலவா இளைய நிலாவாப்பா? உதய நிலா. உதய நிலா கொஞ்சம் எழுப்பி வாமா. நல்ல அருமையான டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. கொடுறா வாங்க. கரங்களை தட்டலாமா? பிள்ளைங்களுக்கு நல்ல டான்ஸ் சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. காட் பிளஸ் யூ. சாம் சொல்லி கொடுத்தீங்களே இல்லையே, நீங்கள் நல்லா ஆடினீங்க. அதுக்காக அவருக்காக நல்ல காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சியை நல்லபடி நல்லா நடத்தி தந்த சகோதரி ஜீவஜோதி. இது ஒன்று. இவங்க 3 பேருக்கு 1 கொடுத்துடலாமா? ஆளு கொஞ்சம் பிச்சுட்டு போயிட்டான். 3 இருக்கா? 4 பேரா? சரி, அவங்களுக்கு அப்புறம் கொடுக்கலாம். ஒரு அல்லே சொல்லாமா? இப்போ டான்ஸ் அப்படியே மேலே வாங்க பார்க்கலாம். நான் நிறுத்தணும் போது நிறுத்தணும். சரி, ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். டேய், நீ வரலையா? யார்த்து? சரி, ஒரு அல்லையே சொல்லாமா? இது நீங்கள் எப்படி இதுக்கு ரீசன் சொல்லி கொடுத்துருக்குறீங்களா? அவங்கவுங்க ஸ்டைலில் ஆடலாம். அவங்கவுங்க ஸ்டைலில் ஆடலாம். ஓகேவா? ரெடி? 1 2 3. India, oh bless India, bless India, Jesus bless India. நிறுத்துப்பா. Bless India. நிறுத்து. சரி, இப்போ எல்லாம் gift வச்சுட்டு ஆடுறாங்க. அந்த 2 gift ஏன் நிற்குதாங்க? வாங்க. 2 பேரும் சும்மா ஒரு டான்ஸ், சும்மா ஒரு சொல்றாது பண்ணிடணும். 2வது இது நடத்துகிறவர் வேறு உள்ளே வரணும். அவருக்கு ஒரு gift கொடுத்துடலாமா? இது வாங்கப்பா. பாசமாக இருக்கிறாங்களா? சரி, ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணார் தம்பி. ஆண்டவருடைய அவருக்கு அந்த ஊழியத்தை கொடுத்ததும் ரொம்ப சீரியஸாக பண்ணிகிட்ருக்கிறாரு.
அவருக்காக நம் கரங்களை தட்டுவோமா? இப்போ இந்த கிஃப்டை வச்சு நான் அவனும் உள்ள ஆடுவார். Bless India, Jesus bless India. 100 கோடி ஜனங்கள் வாழும் எங்கள் இந்தியா, ஆசீர்வதியும் தேவா. 7 லட்சம் கிராமம் பட்டணங்கள் 1000, ஆசீர்வதியும் தேவா. 100 கோடி ஜனங்கள் வாழும் எங்கள் இந்தியா, ஆசீர்வதியும் தேவா. 7 லட்சம் கிராமம் பட்டணங்கள் 1000, ஆசீர்வதியும் தேவா. பல பல பாஷை கலாச்சாரங்கள் ஒன்றே எங்கள் மனம், பல பல இனங்கள் வம்சாவழிகள் ஒன்றே எங்கள் ஜெபம். இந்தியாவின் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதித்திடுமே, இந்தியாவின் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதித்திடுமே. Come on, bless India, oh bless India, bless India, Jesus bless India. நதிகள் யாவும் ஒன்றாய் இணைய வேண்டும் தேவா. பஞ்சம் பட்டினி வெள்ளம் கொடுமை நீங்க வேண்டும் தேவா. இந்திய நதிகள் யாவும் ஒன்றாய் இணைய வேண்டும் தேவா. பஞ்சம் பட்டினி வெள்ளம் கொடுமை நீங்க வேண்டும் தேவா. கொலை களவுகள் தீவிரவாதங்கள் ஒழிய வேண்டும் தேவா. ஒரு தாய் பிள்ளை இந்திய நாம் என உணர வேண்டும் தேவா. இந்தியாவின் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதித்திடுமே, இந்தியரின் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதித்திடுமே. Bless India, oh bless India, bless India, Jesus bless India. ஆசீர்வதியும் 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 ஆசீர்வதியும். மாநிலம் யாவும் ஒரு மனமாக திகழ வேண்டும் தேவா. ஜாதி மதங்கள் பேதங்கள் இன்றி வாழ வேண்டும் தேவா. மாநிலம் யாவும் ஒரு மனமாக திகழ வேண்டும் தேவா. ஜாதி மதங்கள் பேதங்கள் இன்றி வாழ வேண்டும் தேவா. இந்திய வாலிப அகிலமெங்கிலும் ஜொலிக்க வேண்டும் தேவா. இந்திய தேசத்தின் தலைவர்கள் எல்லாம் இணைய வேண்டும் தேவா. இந்தியாவின் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதித்திடுமே, இந்தியாவின் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதித்திடுமே. Bless India, Jesus bless India, bless India, oh bless India. I love my India, my Lord. I love my India, my Lord. I love my India, my Lord. Bless India, oh bless India. Come on, bless India. Jesus bless India. Everyone, bless India. Jesus bless India. Oh, bless India. Jesus bless India. ஜனகண மனகதிதாயக்க ஜெயகே. ஏம்மா தேசிய கீதம் பாடப்பட்டீங்களா? இல்லை, அந்த மியூசிக் அந்த பாட்டுக்கு நல்லா இருந்ததுடா. சரி, ரொம்ப சந்தோஷம். நல்ல அருமையான தம்பி
பேர் என்ன ஜெகதீஷ் இதை நடத்தி தந்த தம்பி, டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்த ஃபேமிலி, சாம் ஃபேமிலி நடத்தின ஜீவஜோதி வந்து கலைத்த நல்ல கண்டு கழித்த சுபையார் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டுக்கு சித்தமான கடைசி அடுத்த வருஷம் கொஞ்சம் கிராண்டாக பண்ணலாம். ஆண்டு பெரிய காரியங்களை செய்வார். முடிவாக பாசமாக ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்நாள் மாலை வேளையில் ஆண்டவரே சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக வைத்த இந்த ப்ரோக்ராமை நீர் ஆசீர்வதித்தபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. நடித்து பாடின நாடகம் நடித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வேத வசனத்தை மனப்பாடமாய் சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. இதற்கு முழு பொறுப்பெடுத்து நடத்தின மகனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. இந்த சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைத்திருக்கிற இந்த விதைகள் ஆண்டவரை விளைந்து பலன் தர கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து கண்டு கழித்த ஒவ்வொரு சபையார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படி கண்களில் தயவு கிடைக்கட்டும், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்த ஒவ்வொரு மேலும் கண்டு கழித்த நம் யாவர் மேலும் இதுக்கு உதவின கரங்கள் ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் சதா காலங்களிலும் இருப்பாராக. சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.